அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேசியம் காந்திய காலகட்டம் பார்க்க போகிறோம். இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. பேஜ் நம்பர் 95ல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன். இந்த தேசியம் காந்திய காலகட்டம் இந்த லெசனில் இருந்து நிறைய கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு தடவை புக்கில் இந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் குரூப் 4ல் கூட 2 கேள்விகள் இந்த லெசன்லேருந்து கேட்டிருந்தாங்க. வருஷம் இந்த குரூப் 4லேருந்து கம்பல்சரி இந்த லெசன்லேருந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு எந்த ஆண்டு தாயகம் திரும்பினார்? மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு எந்த ஆண்டு தாயகம் திரும்பினார்? இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமானதான். ஒரு கேள்வியிலேயே 3-4 கேள்விகள் வந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவங்க கேள்விகளாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். இப்போது எந்த நாட்டில்னா தென்னாப்பிரிக்காவில் சொல்லலாம். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த யாருக்காக அப்படின்னு சொன்னால் இந்தியர்களுக்காக. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் 20 ஆண்டுகள். இந்த மாதிரி இதில் ஒரு கேள்வியில் 3-4 கேள்விகள் கேட்குற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லைனையும் படிச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 1915. மகாத்மா பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. கேள்வி 2. சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி காந்தியடிகள். கேள்வி 3. காந்தியடிகள் பிறந்த ஆண்டு. காந்தியடிகள் பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1869 அக்டோபர் 2. இந்த சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை இதெல்லாம் குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. கொஷின் டிஎன்பிஎஸ்சியில். கேள்வி 4. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொண்டார்? காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக எந்த ஆண்டு இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொண்டார்? இதில் இங்கிலாந்துக்கு ஆக்சுவலி ஆப்ஷனில் தென்னாப்பிரிக்காவுன்னு கொடுத்துட்டு காந்தியடிகள் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு குழப்பமாயிரும். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் ஆப்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமா இருக்கும். டீட்டெயிலாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி 1888ஆம் ஆண்டு. கேள்வி 5. காந்தியடிகள் எந்த ஆண்டு வழக்கறிஞர் பட்டம் பெற்றார்? காந்தியடிகள் எந்த ஆண்டு வழக்கறிஞர் பட்டம் பெற்றார்? ஆப்ஷன் டி 1891. கேள்வி 6. எங்கு இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமைகள் வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது? எங்கு இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமைகள் வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது? ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. இந்த கேள்வியுமே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அதாவது கூற்று காரணமாக கொடுத்து கேட்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா தான் கூற்று காரணம் கொடுக்கறதுல உங்களுக்கு எதை ஸ்கிப் பண்ணுறதுன்னு உங்களால் யோசிக்க முடியும். அதனால் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. கேள்வி 7. காந்தியடிகள் முதலில் எங்கு இனவெறியை எதிர்கொண்டார்? காந்தியடிகள் முதலில் எங்கு இனவெறியை எதிர்கொண்டார்? ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. கேள்வி 8. டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தின் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? ஆப்ஷன் பி பீட்டர்ஸ் மேரிட்ஸ்பர்க். கேள்வி 9. எங்கு வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டி இருந்தது? எங்கு வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டி இருந்தது?
ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்வால். ஆப்ஷன் ஏ 3 பவுண்டுகள். எத்தனை பவுண்டுகள்னு கேட்டாங்கன்னா 3 பவுண்டுகள். கேள்வி 10. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய். கேள்வி 11. அன்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் பி ஜான் ரஸ்கின். கேள்வி 12. சட்ட மறுப்பு சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஆப்ஷன் சி தாரோ. கேள்வி 13. யாரால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார்? யாரால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் நிறுவினார்? ஆப்ஷன் பி ரஸ்கின். கேள்வி 14. ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? ஆப்ஷன் சி ஸ்மெட்ஸ் காந்தி ஒப்பந்தம். கேள்வி 15. காந்தியடிகள் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றார்? காந்தியடிகள் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றார்? ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கொஷின் இந்த தடவை குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதாவது 4 கூற்று கொடுத்துட்டு அதில் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கேள்வி 16. தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறியதற்கு காரணமாக இருந்தது. தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறியதற்கு காரணமாக இருந்தது. ஆப்ஷன் டி தமிழ்நாடு. கேள்வி 17. யாருடைய அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார்? யாருடைய அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார்? ஆப்ஷன் ஏ கோபாலகிருஷ்ண கோகலே. கேள்வி 18. பீகாரில் உள்ள சம்பரானில் டேஷ் முறை பின்பற்றப்பட்டது? பீகாரில் உள்ள சம்பரானில் டேஷ் முறை பின்பற்றப்பட்டது? ஆப்ஷன் சி தீன் காதியா. கேள்வி 19. எந்த முறையின்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 3 பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர்? எந்த முறையின்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 3 பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர்? ஆப்ஷன் சி தீன் காதியா. இது எல்லாமே ஒரு கொஷினுக்கு 3 கொஷின் இருக்குது. நீங்கள் டீப்பாக படிச்சுக்கோங்க. கேள்வி 20. காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டவர் யார்? காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டவர் யார்? ஆப்ஷன் டி ராஜ்குமார் சுக்லா. கேள்வி 21. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்திட்டத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எங்கு தெரிவித்தார்? நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்திட்டத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் எங்கு தெரிவித்தார்? ஆப்ஷன் பி சம்பரான் சத்தியாகிரகம். கேள்வி 22. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கியவை? 3மே தான். சம்பரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம். இது எல்லாமே குரூப் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 23. கருப்பு சட்டம் என்று காந்தியடிகள் எதனை அழைத்தார்? கருப்பு சட்டம் என்று காந்தியடிகள் எதனை அழைத்தார்? ஆப்ஷன் ஏ ரவுலட் சட்டம். கேள்வி 24. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுவித்த நாள்? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுவித்த நாள்? ஆப்ஷன் ஏ 1919 ஏப்ரல் 6. கேள்வி 25. சீக்கியர்களின் அறுவடை திருநாள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? சீக்கியர்களின் அறுவடை திருநாள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி பைசாகி. கேள்வி 26. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் என்று பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது?
அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் என்று பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி 1919 ஏப்ரல் 13. கேள்வி 27. ரவுலட் சட்டத்திற்கு பிறகு எந்த சட்டம் அறிவிக்கப்பட்டு அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர்? ரவுலட் சட்டத்திற்கு பிறகு எந்த சட்டம் அறிவிக்கப்பட்டு அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர்? ஆப்ஷன் பி படைத்துறை சட்டம். கேள்வி 28. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் தனது எந்த பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார்? ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் தனது எந்த பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார்? ஆப்ஷன் ஏ வீர திருமகன். கேள்வி 29. காந்தியடிகள் திருப்பிக் கொடுத்த பட்டம் எது? காந்தியடிகள் திருப்பிக் கொடுத்த பட்டம் எது? ஆப்ஷன் பி கெய்சரி ஹிந்த். கேள்வி 30. கிலாபத் இயக்கம் யாருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டது? கிலாபத் இயக்கம் யாருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி கலிபா. கேள்வி 31. காந்தியடிகள் இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக எந்த இயக்கத்தை கருதினார்? காந்தியடிகள் இந்து முஸ்லிம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக எந்த இயக்கத்தை கருதினார்? ஆப்ஷன் பி கிலாபத் இயக்கம். கேள்வி 32. 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர்? 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர்? ஆப்ஷன் டி காந்தியடிகள். கேள்வி 33. அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர்? அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர்? ஆப்ஷன் பி சவுக்கத் அலி. கேள்வி 34. ஒத்துழையாமை இயக்கம் எப்பொழுது முதல் தொடங்கியது? ஒத்துழையாமை இயக்கம் எப்பொழுது முதல் தொடங்கியது? ஆப்ஷன் பி 1920. கேள்வி 35. 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1920 டிசம்பர் மாதம் யார் தலைமையில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் டி சி விஜயராகவாச்சாரியார். கேள்வி 36. 1920 டிசம்பர் மாதம் எங்கு ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நடைபெற்றது? 1920 டிசம்பர் மாதம் எங்கு ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நடைபெற்றது? ஆப்ஷன் சி நாக்பூர். கேள்வி 37. ஒத்துழையாமை இயக்கத்தின் கூறுகளில் பொருந்தாதது எது? 1 பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது. 2 நீதிமன்ற வழக்குகளில் வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது. நீதிமன்றத்தில் இருந்து வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது. 3 அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. 4 குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை ஏற்பது. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி தான். குடிமைப்பணி அல்லது இராணுவ பணிகளை ஏற்க மறுப்பது வரணும், ஏற்பது கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்தின் கூறுகள் தான். இதுவும் ஏற்க மறுப்பதுன்னு போட்டு படிச்சுக்கோங்க. கேள்வி 38. 1922 பிப்ரவரி மாதம் எங்கு வரிகுடா இயக்கம் தொடங்கியது? 1922 பிப்ரவரி மாதம் எங்கு வரிகுடா இயக்கம் தொடங்கியது? ஆப்ஷன் பி ஃபர்தோலி. கேள்வி 39. 1922 பிப்ரவரி மாதம் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் யார்? 1922 பிப்ரவரி மாதம் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். கேள்வி 40. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் எங்கு நடைபெற்ற பேரணி காவல்துறையினரின் கோபமூட்டும் நடவடிக்கைகளால் வன்முறையாக மாறியது? 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் எங்கு நடைபெற்ற பேரணி காவல்துறையினரின் கோபமூட்டும் நடவடிக்கைகளால் வன்முறையாக மாறியது? ஆப்ஷன் சி சௌரி சௌரா.
கேள்வி 41. தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பியவர்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பியவர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி. மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் தான் வந்து சட்டப்பேரவைக்குள் நுழையணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இவர்கள் வந்து மாற்றத்தை விரும்புவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். கேள்வி 42. சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேச நலன்கள் மேம்படும் என்று வாதிட்டவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேச நலன்கள் மேம்படும் என்று வாதிட்டவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ. மாற்றத்தை விரும்புவோர்கள். கேள்வி 43. காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பியவர்கள். காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பியவர்கள். யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஏ அண்ட் பி. அதாவது வல்லபாய் பட்டேலும் சி ராஜாஜியும். இவங்க வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா பேர் வந்து இருக்காங்க. கேள்வி 44. சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள். சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர்கள். ஆப்ஷன் சி. சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. கேள்வி 45. சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி. 1923. கேள்வி 46. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு அதாவது இம்பீரியல் சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி உறுப்பினர்கள். ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஆப்ஷன் பி. சுயராஜ்ய கட்சி. கேள்வி 47. 1925 யாருடைய மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காணத் தொடங்கியது? 1925 யாருடைய மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காணத் தொடங்கியது? ஆப்ஷன் பி. சிஆர் தாஸ். கேள்வி 48. இரட்டை ஆட்சி முறை என்பது எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? இரட்டை ஆட்சி முறை என்பது எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ. 1919 இந்திய அரசு சட்டம். கேள்வி 49. எந்த ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது? எந்த ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது? ஆப்ஷன் டி. 1935. கேள்வி 50. இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியவர். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியவர். ஆப்ஷன் ஏ. காந்தியடிகள். கேள்வி 51. சைமன் குழு புறக்கணிப்பில் மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தவர் யார்? சைமன் குழு புறக்கணிப்பில் மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ. லாலா லஜபதி ராய். கேள்வி 52. 1928 அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் அறிக்கை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 1928 அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான அமைக்கப்பட்ட கமிட்டியின் அறிக்கை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. அதாவது அரசியல் சாசன வரைவுக்காக வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் வகுப்பாங்க. அது வந்து என்ன அறிக்கை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. நேரு அறிக்கை. மோதிலால் நேரு தலைமையில் தான் வந்து அந்த திட்டம் அறிக்கை வந்து வடிவமைப்பாங்க. கேள்வி 53. நேரு அறிக்கையில் பொருந்தாததை தேர்ந்தெடு. 1 வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து என்ற டொமினியன் தகுதி. 2 வந்து மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது.
3 மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. அதேபோல் இந்துக்கள் அவர்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு. 4 பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கக்கூடாது. ஆப்ஷன் டி தான் இதில் பொருந்தாதது. ஒரு தடவை இதை புக்கில் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் எப்பயுமே இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிறது தான் ஸ்கிப் பண்ண சொல்லி கேட்பாங்க. சின்னதாக தான் ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபுல் கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து கேள்வி 54. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். ஆப்ஷன் சி ஜின்னா. கேள்வி 55. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட யார் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்று வலியுறுத்தியவர்? இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட யார் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு என்று வலியுறுத்தியவர்? ஆப்ஷன் பி ஜின்னா. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. கேள்வி 56. ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு லாகூரில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு லாகூரில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் டி 1929ஆம் ஆண்டு லாகூரில். இது முக்கியமானது. கேள்வி 57. எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது? எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி லாகூர். கேள்வி 58. எப்பொழுது சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையிலும் சுதந்திரத்தை அடைவது குறித்து நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது? எப்பொழுது சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையிலும் சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1930 ஜனவரி 26. ஒவ்வொரு லைனுமே இது ரொம்ப முக்கியம்தான். கேள்வி 59. 1930 ஜனவரி 31 நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் யாருக்கு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது? 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் யாருக்கு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது? ஆப்ஷன் பி இர்வின் பிரபு. கேள்வி 60. 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் வைக்கப்பட்ட கோரிக்கைகளுள் பொருந்தாதது? 1 இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% வரை குறைப்பது. 2 அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. 3 நில வருவாயை 50% குறைப்பது. 4 உப்பு வரியை ஏற்றுவது. ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. உப்பு வரியை ரத்து செய்வது. கேள்வி 61. காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு? காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிய ஆண்டு? ஆப்ஷன் டி 1930 மார்ச் 12. கேள்வி 62. காந்தியடிகள் எத்தனை பேருடன் தண்டி யாத்திரை தொடங்கினார்? காந்தியடிகள் எத்தனை பேருடன் தண்டி யாத்திரை தொடங்கினார்? ஆப்ஷன் பி 78. கேள்வி 63. காந்தியடிகள் எங்கு இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கினார்? காந்தியடிகள் எங்கு இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ சபர்மதி ஆசிரமம். கேள்வி 64. காந்தியடிகள் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு நடந்து சென்று என்று தண்டி கடற்கரையை அடைந்தார்?
காந்தியடிகள் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு நடந்து சென்று என்று தண்டி கடற்கரையை அடைந்தார்? ஆப்ஷன் டி 1930 ஏப்ரல் 5. கேள்வி 65. இது எல்லாமே ஏன் சேமாக கொடுத்துருக்கோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தா ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். சேம் டேட் வந்து. கேள்வி 65. தமிழ்நாட்டில் எங்கிருந்து எதுவரை உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டது? தமிழ்நாட்டில் எங்கிருந்து எதுவரை உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் பி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. கேள்வி 66. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர்? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டவர். ஆப்ஷன் பி சி ராஜாஜி. கேள்வி 67. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர்? செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர். ஆப்ஷன் சி கான் அப்துல் காஃபர் கான். கேள்வி 68. காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? காந்தியடிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆப்ஷன் சி எரவாடா. கேள்வி 69. ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினர்? ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினர்? ஆப்ஷன் சி 1865. கேள்வி 70. எந்த ஆண்டு இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? எந்த ஆண்டு இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது? ஆப்ஷன் டி 1878. கேள்வி 71. ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக போராடியவர்? ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக போராடியவர். ஆப்ஷன் சி சீதாராம ராஜு. கேள்வி 72. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு? ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1922 முதல் 1924 வரை. கேள்வி 73. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம்? முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம். ஆப்ஷன் ஏ லண்டன். கேள்வி 74. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1930. கேள்வி 75. முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷ் பிரதமர்? முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற போது பிரிட்டிஷ் பிரதமர். ஆப்ஷன் சி ராம்சே மெக்டொனால்ட். கேள்வி 76. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1931 மார்ச் 5. கேள்வி 77. இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1931 செப்டம்பர் 7. கேள்வி 78. சரியானதை தேர்ந்தெடு. முதலாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கவில்லை. இதில் சரியானது மூன்றுமே சரியானது தான். கேள்வி 79. மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 1932. கேள்வி 80. எந்த ஆண்டு வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார்? எந்த ஆண்டு வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார்? ஆப்ஷன் பி 1932 ஆகஸ்ட் 16. 1932. கேள்வி 81. எந்த ஆண்டு காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார்? அதாவது காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார்.
ஆப்ஷன் ஏ 1930 செப்டம்பர் 20. கேள்வி 82 பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி காந்தி அம்பேத்கர். கேள்வி 83 பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 டேஸ் ஆக அதிகரிக்கப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 டேஷ் ஆக அதிகரிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 148. கேள்வி 84 பூனா ஒப்பந்தத்தின்படி மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? பூனா ஒப்பந்தத்தின்படி மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவீத இடங்கள் ஒதுக்கப்பட்டன? ஆப்ஷன் டி 18%. கேள்வி 85 எந்த ஆண்டு கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது? எந்த ஆண்டு கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1933 ஜனவரி 8. கேள்வி 86 ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925ஆம் ஆண்டு எங்கு அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடைபெற்றது? ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925ஆம் ஆண்டு எங்கு அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடைபெற்றது? ஆப்ஷன் பி கான்பூர். இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் புக்கில் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஷின்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கேள்வி 87 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்? 1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொதுவுடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார்? ஆப்ஷன் சி சிங்காரவேலர். கேள்வி 88 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி 1928. கேள்வி 89 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது? 1924இல் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கான்பூர். கேள்வி 90 1925ஆம் ஆண்டு ராம்பிரசாத் பிஸ்மில் இங்கே கமா வரும் அஷ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே டேஷ் என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். 1925ஆம் ஆண்டு ராம்பிரசாத் பிஸ்மில் அஷ்ஃபாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே டேஷ் என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். ஆப்ஷன் ஏ காகோரி. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீ வர்ற 4 பாயிண்ட்ஸ் தான் வந்து குரூப் 4ல் இப்போ வந்து கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு பேராகிராஃப், அதாவது இந்த புரட்சிகர நடவடிக்கைகள் அந்த பேராகிராஃபை அப்படியே எடுத்து வந்து நமக்கு கொஷினாக கேட்டிருந்தாங்க. கேள்வி 91 ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கான் டேஷ் வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். ராம்பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாகுல்லா கான் டேஷ் வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். ஆப்ஷன் சி காகோரி சதி வழக்கு. கேள்வி 92 1929இல் மத்திய சட்டப்பேரவையில் புகை கொண்டு வீசியவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பியவர்கள். அதாவது இந்த ரெண்டும் ஒன்று தான். 1929இல் மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு வீசியவர்களும் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க ஆகிய முழக்கங்களை எழுப்பியவர்களும் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பகத்சிங்கும் பி.கே. தத்தும். கேள்வி 93 சிட்டாகாங் ஆயுத கிடங்கு வழக்கு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? சிட்டாகாங் ஆயுத கிடங்கு வழக்கு எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் டி 1930. கேள்வி 94 சிட்டாகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் ஏற்படுத்தியவர்கள். சிட்டாகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் ஏற்படுத்தியவர்கள். ஆப்ஷன் சி சூர்யா சென். கேள்வி 95 சூர்யா சென் கைது செய்யப்பட்ட ஆண்டு. சூர்யா சென் கைது செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1933.
கேள்வி 96. எந்த ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசாமி முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம சோசியலிச கட்சி உருவானது? எந்த ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசாமி முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம சோசியலிச கட்சி உருவானது? ஆப்ஷன் பி 1934. கேள்வி 97. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வது சுயராஜ்யமாகும் என்று கூறியவர்? ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது, ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வது சுயராஜ்யமாகும் என்று கூறியவர்? ஆப்ஷன் சி காந்தியடிகள். கேள்வி 98. மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டையாட்சி ஆகியன எந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும்? மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டையாட்சி ஆகியன எந்த சட்டத்தின் முக்கியமான அம்சங்களாகும்? ஆப்ஷன் சி 1935 இந்திய அரசு சட்டம். கேள்வி 99. எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1935 இந்திய அரசு சட்டம். கேள்வி 100. 1937ஆம் ஆண்டு எத்தனை மாகாணங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு எத்தனை மாகாணங்களில் வென்றது? 1937இல் எத்தனை மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு எத்தனை மாகாணங்களில் வென்றது? ஆப்ஷன் ஏ 11-7. கேள்வி 101. 1939இல் சுபாஷ் சந்திரபோஸ் யாரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவரானார்? 1939இல் சுபாஷ் சந்திரபோஸ் யாரை தோற்கடித்து காங்கிரஸ் தலைவரானார்? ஆப்ஷன் டி பட்டாபி சீதாராமையா. கேள்வி 102. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி நேதாஜி. கேள்வி 103. 1940 அக்டோபர் 17ஆம் நாள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தவர்? 1940 அக்டோபர் 17ஆம் நாள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தவர்? ஆப்ஷன் சி வினோபா பாவே. கேள்வி 104. திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் எத்திட்டத்தை அழைத்தார்? திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் எத்திட்டத்தை அழைத்தார்? ஆப்ஷன் ஏ இர்வின் தூதுக்குழு. ஆப்ஷன் சி கிரிப்ஸ் தூதுக்குழு. ஆப்ஷன் சி கிரிப்ஸ் தூதுக்குழு. கேள்வி 105. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர்? செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர்? ஆப்ஷன் டி காந்தியடிகள். கேள்வி 106. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்தியடிகள். கேள்வி 107. யார் நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது? யார் நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது? ஆப்ஷன் சி உஷா மேத்தா. கேள்வி 108. எந்த ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்தில் இருந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார்? எந்த ஆண்டு சுபாஷ் சந்திரபோஸ் தனது இல்லத்தில் இருந்து தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தார்? ஆப்ஷன் பி 1941. கேள்வி 109. 1943ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்? 1943ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார்?
ஆப்ஷன் சி ஜப்பான். கேள்வி 110. மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். ஆப்ஷன் சி மோகன் சிங். கேள்வி 111. இந்திய தேசிய இராணுவத்தை எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திரபோஸ் மறுசீரமைத்தார்? இந்திய தேசிய இராணுவத்தை எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திரபோஸ் மறுசீரமைத்தார்? ஆப்ஷன் பி 3. கேள்வி 112. தில்லி சாலோ தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர். தில்லி சாலோ தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ நேதாஜி. கேள்வி 113. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் டேஷ் கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர். 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் டேஷ் கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர். ஆப்ஷன் பி ராயல் இந்திய கடற்படை. கேள்வி 114. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1945 ஜூன் 14. கேள்வி 115. பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர் யார்? பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் சி கிளவுமண்ட் அலி. கேள்வி 116. பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராஃபோர்ட், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர். பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்ட்ராஃபோர்ட், கிரிப்ஸ், கமா வரணும், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர். ஆப்ஷன் சி கிளவுமண்ட் அட்லி. கேள்வி 117. 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாளை டேஷ் நாளாக ஜின்னா அறிவித்தார். 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாளை டேஷ் நாளாக ஜின்னா அறிவித்தார். ஆப்ஷன் சி நேரடி நடவடிக்கை நாள். கேள்வி 118. இடைக்கால அரசில் இணைக்கப்பட்ட முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதி லியாக்கத் அலி டேஷ் உறுப்பினராக ஆக்கப்பட்டார். இடைக்கால அரசில் இணைக்கப்பட்ட முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதி லியாக்கத் அலி டேஷ் உறுப்பினராக ஆக்கப்பட்டார். ஆப்ஷன் பி நிதி. கேள்வி 119. மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1947 ஜூன் 3. கேள்வி 120. எந்த ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்திற்கு செயல் வடிவம் தரப்பட்டது? எந்த ஆண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட்பேட்டன் திட்டத்திற்கு செயல் வடிவம் தரப்பட்டது? ஆப்ஷன் டி 1947 ஜூன் 18. கேள்வி 121. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? இது எல்லாமே புக் பேக் கொஷின்ஸு. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி சைஃபுதீன் கிச்லு. கேள்வி 122. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? ஆப்ஷன் சி கல்கத்தா. கேள்வி 123. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1930 ஜனவரி 26. கேள்வி 124. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆப்ஷன் சி 1865. கேள்வி 125. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது?
1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள். கேள்வி 126 மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் 1935. கேள்வி 127 காந்தியடிகளின் அரசியல் குரு. காந்தியடிகளின் அரசியல் குரு. ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே. கேள்வி 128 கிலாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர். கிலாபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர். ஆப்ஷன் சி அலி சகோதரர்கள். கேள்வி 129 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது. 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது. ஆப்ஷன் சி இரட்டையாட்சி முறை. கேள்வி 130 வடமேற்கு எல்லை மாகாணங்களில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர். வடமேற்கு எல்லை மாகாணங்களில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர். ஆப்ஷன் பி கான் அப்துல் காஃபர் கான். கேள்வி 131 சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். ஆப்ஷன் பி வகுப்புவாரி இடஒதுக்கீடு. கேள்வி 132 டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸில் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸில் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். ஆப்ஷன் சி உசா மேத்தா. கேள்வி 133 சரியான கூற்றை தேர்வு செய்க. 1 இந்திய பொதுவுடைமை கட்சி 1920 ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. 2 எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். 3 ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரியா நரேந்தர் தேவ், மினுமசாமி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. 4 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. ஆப்ஷன் டி சரியானது. அதாவது 1 சரி, 2 சரி, 3 சரி, 4வது 1 மட்டும் தப்பு. கேள்வி 134 கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. இதில் கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, ஆப்ஷன் சி சரியானது. கேள்வி 135 கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939 ஆண்டு பதவி விலகின. காரணம் காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து பொறுத்துக. ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம். பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல். 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம். இரட்டையாட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி. எம்என் ராய். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள். இதில் ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. இது புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக. கேள்வி 137 ரவுலட் சட்டத்திற்கு தலைமையேற்ற உள்ளூர் தலைவர்களான சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் ஆகியோர் எங்கு கைது செய்யப்பட்டனர்? ரவுலட் சட்டத்திற்கு தலைமையேற்ற உள்ளூர் தலைவர்களான சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் ஆகியோர் எங்கு கைது செய்யப்பட்டனர்? ஆப்ஷன் பி அமிர்தசரஸ். இந்த கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 138 சைமன் குழுவில் இடம்பெற்ற 7 உறுப்பினர்களில் டேஷ். சைமன் குழுவில் இடம்பெற்ற 7 உறுப்பினர்களில் அனைவரும் இந்தியர். ஆப்ஷன் ஏ. அனைவரும் இந்தியர் அல்லர். ஆப்ஷன் பி எவரும் இந்தியர் இலர்.
ஆப்ஷன் பி எவரும் இந்தியர் இலர். ஆப்ஷன் பி வந்து சரியானது. கேள்வி 139. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டத்தின் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட, அதாவது ஆங்கிலேயர் வசம் இருந்த துறைகளை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி 2 துறைகளாக வந்து பிரிப்பாங்க. அதில் ஆங்கிலேயர்கள் வசம் இருந்த துறைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கல்வி வேளாண்மை. கேள்வி 140. அதே 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் வந்து 2 பிரிவுகளாக பிரித்தாங்க. அதில் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த சட்டங்கள் இவை, அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நில வருவாய் நீர்ப்பாசனம். இது தனித்தனியாக யார் யாருக்கு எது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். 140 கேள்விகள் இருக்குது. புக்கில் ஒரு தடவை லெசனை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது லைன் பை லைனாக வந்து இதிலிருந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.